வணக்க மக்களே, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேக்க இணையப் போகிறாரா? முடிவை மாற்றிய விஜயபாஸ்கர். வாங்க விடிவை முழுமாக்கின்றார். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியலில் புதிய மாற்றமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது கட்சியின் உட்கட்சி விவகாரம் என்பதும் பிளவுகள் என்பதும் நாளடைவில் தீவிரமடைந்திருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது கட்சியின் பொதுச்செயலான அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அதன் பிளவுகள் இரு அணிகளாக பிறந்திருக்கிறது. அதாவது ஒரு அணியில் பொதுச்செயலான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் மற்றொரு அணி CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி தலைமையில் இன்னொரு அணியாக அதிமுக செயல்பட தொடங்கிவிட்டது. இந்த வகையில்தான் அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பின் கூட சட்டமன்றத்தில் கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவாகவே பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அதாவது 25 எம்எல்ஏக்கள் தாவேக்காவிற்கு ஆதரவாக அளித்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதாவது குறைந்தபட்ச எம்எல்ஏக்களே அவருக்கு ஆதரவுகள் எதிர்ப்பாக தாவேக்காவுக்கு ஆதரவை அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அதிமுகவில் இரு அணியாக செயல்பட்டு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பிளவுகள் உருவாக காரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது விராலிமலை தொகுதியில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக 3 முறை தேர்வு செய்யப்பட்ட விஜயபாஸ்கர் அவர்கள் தற்பொழுது அதிமுகவிலிருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைய போகிற செய்திதான் அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது அவர் எடுக்கப் போகும் அடுத்த முடிவு என்னவாக இருக்க கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்திருக்கிறதா. இதையடுத்து சமீபத்தில் இந்த 2 அணிகளும் ஒன்று சேர்ந்தது. ஆனால் அதிருப்தி அணியில் இருந்த CV சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் இருவருமே இன்னும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவில்லை. இதனால் இவர்கள் இருவருக்கும் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய வாய்ப்புள்ளதாக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்நிலையில்தான் தன்னை சுற்றி வலம் வந்த வதந்திகளை அனைத்துமே விஜயபாஸ்கர் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளாராம். அதாவது அதிமுகவில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் அணியிலிருந்து விஜயபாஸ்கர் அவரும் அவர் அதிமுகவின் குரலாக நியமிக்கப்பட்டார். இதையடுத்துதான் அதிருப்தி அணியில் இருந்து வந்த அந்த 25 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக தங்களை வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். இதனால் தான் அவர் அனைவருமே கட்சி கட்டுப்பாட்டை மீறியதால் அந்த 25 எம்எல்ஏக்களின் தகுதி மற்றும் அவர்கள் வகித்து வந்த பதவிகள் அனைத்தையுமே நீக்கிவிட்டார் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமியோ தரப்பு சபாநாயகரிடம் மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இதனிடையில் தான் தாவேக்கா சார்பிலிருந்து தங்களுக்கு ஆதரவளித்த அந்த அதிமுக எம்எல்ஏகளுக்கு அமைச்சரவையில் நீங்கள் கண்டிப்பாக இடம் கொடுக்க மறுத்துவிட்டதும் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விசில் சின்னத்தில் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அமைச்சர் பதவி தருவதாக தாவேக்கா தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் இந்த குழப்பங்களுக்கு காரணமாக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இணைவதற்கு அதிமுக அதிருப்தி அணி முடிவு செய்திருக்கிறது. அதன்படிதான் இந்த SP வேலுமணி மற்றும் எம்எல்ஏக்களை EPSஐ சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இதன் விலகத்தான் எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்? அந்த 25 எம்எல்ஏக்களும் பறிக்கப்பட்ட மீண்டும் அவருடைய பதவிகளை மீண்டும் வழங்குவாரா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.